டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற IIM பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண், வணக்கம். நிறைய நடந்துட்டு இருக்கு நான் உலகத்துல. ஸோ அதான் நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கு. சொல்லுங்க. எஸ் சார், 50% டேரிஃப் அமலாகி விட்டது. நம்ம பார்க்குறோம், பீரியட் ஆஃப் வீக் முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆக போகிறது. ஒரு மிடில் இருக்கும். நம்ம இன்னொரு 2 நாளில் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக பார்த்துட்டோம் நம்ம. இந்த 50% அப்படின்றது எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபீலிங் த ஹீட் அப்படின்றது ஒரு சில செக்டார்ஸில் ஓப்பனாக தெரியுது. சில இடத்துல பெரிய அளவில் இல்லை, அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு எக்ஸ்போர்ட்டர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. நான் இதில் கேட்கணும்னு நினைக்கிறது, ஃபஸ்ட்டு விஷயம், இந்தியாவுடைய அந்த 40 நாடுகளுக்கான அவுட்ரீச். இதை எப்படி இந்தியா செயல் வடிவம் கொடுக்க இருக்கிறது? ஏன்னா அமெரிக்கா போன்ற ஒரு மார்க்கெட், இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் 19% பார்த்தோன்னா அது அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் அந்த 19ல் 60% to 70% அஃபெக்ட் ஆக போகுது. அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் 60 to 70% எக்ஸ்போர்ட்ஸ் அஃபெக்ட் ஆக போகுது. அப்படின்னா அரவுண்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13% கிட்ட இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் அடிவாங்க இருக்கிறது. இதில் நம்ம எப்படி ஆஃப்செட்ஸ் பண்ண போகிறோம்? 40 கண்ட்ரிக்கு நம்ம இதுக்கு பதிலாக இங்கே அனுப்ப போகிறோம் அப்படின்றது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்காக பார்க்கணுமா, இல்லை ஒரு 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 ரொம்ப மெனியூவரிங்கான ஒரு மூவ் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? எப்படி? நன்றி அருண், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ எல்லா தொழில் அதிபர்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க இது எப்படி சால்வ் பண்றது எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் இதுல ரொம்ப முனைப்போட வேலை பண்ணிட்டு இருக்கு. இப்போன்னே இல்லை, அது ஆல்மோஸ்ட் ஏப்ரல்லேருந்தே தொடங்கிட்டாங்க. அதாவது இந்த ஹோல் டிஸ்கஷனே ஏப்ரல்ல தொடங்கிட்டு நீங்க. ஓகே, அப்போதான் மோடி ட்ரம்ப் சொன்னாரு, ஆகஸ்ட் 1 நாங்கள் 25% இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வரலன்னா ஆகஸ்ட் 27 நெக்ஸ்ட் டேக்ஸ் போடுவோம் அப்படின்னாரு. ஸோ ஆகஸ்ட் 1 25% வந்தது. ஆகஸ்ட் 27 இன்னொரு 25% போட்டாங்க. அதுக்குள்ள என்னாச்சு, பாக்கி கண்ட்ரீஸ்லாம் ஓரளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸ், சப்போஸ் ஆஸ்திரேலியானா 20%, ஜப்பான்னா 20%, யூரோவும் EUவும் 20% தான் இருந்தது. மேபி பங்களாதேஷ்ல 19%, 18%லாம், வியட்நாம் அதெல்லாம். நம்மளுக்கு மட்டும் அது அக்ரிமெண்ட் வரல. அப்போ வெறும் ஒரு மாதிரி ஒரு ட்ரேட் அளவில் தான் இருந்து நெகோசியேஷன். அதாவது அவங்க சொன்னாங்க மில்க் பவுடரை இம்போர்ட் பண்ணுங்க, அதை இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, பட் அப்புறம் போக போக அது ஒரு பாலிட்டிக்ஸ் ஆயிடுது, அந்த ஹோல் ட்ரேட் நெகோசியேஷனு. ஸோ அது ஒரு பொருள் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நம்ம மினிஸ்ட்ரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருந்தா, ஆல்ரெடி அவங்க அசோசியேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. டெக்ஸ்டைல் அசோசியேஷன், ஜெர்மன் ஜுவல்லரி எல்லாம், காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல், அது அவங்களும் அந்த நம்ம எம்பசிஸ்லாம் அந்தந்த கண்ட்ரீஸில் பேச ஆரம்பிச்சாங்க. அங்கே இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸோட அங்கே எப்படி அனுப்ப முடியுமா அப்படின்னு. இதில் ஒரு இது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ் அ கன்சியூமர் சொசைட்டி சொல்லுவோம் நம்ம. ஓகே, எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அவங்க தான் லார்ஜஸ்ட் கன்சம்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் உடனே போய் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. நீ என்ன சொல்கிறே ஒத்துக்கிறேன்னு ஒத்துட்டாங்க. ஏன்னா வியட்நாம் 90% ஆஃப் த ஜிடிபி இஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, அதில் மெஜாரிட்டி அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தான் பிராண்டட் ஷூஸ், அதர் ஷூஸ்லாம் பண்ணுறாங்க. அதில் முக்கால்வாசி ஷூஸ் அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஓகே, பிராண்டட் ஷூஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் பவர். ஓகே, அந்த மார்க்கெட் பவர் ஈவன் EU கம்பைன் பண்ணால் கூட கிடையாது அந்த அளவுக்கு. ஓகே, பிகாஸ் யாருக்குமே அளவுக்கு மார்க்கெட் ஷேர் கிடையாது. ஸோ அதில் கொஞ்சம் நம்மளுக்கு அடிப்படை தான் செய்யும். பாக்கி கண்ட்ரீஸ்லாம் நம்ம ட்ரை, அதாவது ஒரு டீலர் நீங்கள் விற்கிறதுக்கு பதில் இப்போ 40 டீலர் விற்றாகணும் அந்த மாதிரி. ஓகே, இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, இப்போது அமெரிக்காவில் எப்போவுமே உங்களுக்கு நல்ல மார்ஜின் கிடைக்கலாம் நீங்கள் விற்கும்போது. ஓகே, வேறஸ் நீங்கள் யூரோப் இல்லை அதர் கண்ட்ரீஸ்லாம், பாக்கி 40 கண்ட்ரிஸ் சொல்கிறோம்ல, இப்போ சவுத் அமெரிக்கா வச்சுக்கோங்க,
அங்கே வந்து நம்மளுக்கு லாஜிஸ்டிக்ஸ் கூட அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட், யூரோப்போடலாம் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கும். அந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டும் இப்போ நிறைய அதிகரிக்கலாம். ஓகே. ஸோ அது ஒட்டு மொத்தமாக பார்த்தா மார்ஜின் கம்மி ஆகலாம். பட் நான் என்ன சொல்றேன், அதுக்கு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி குறைக்க பார்க்குறாங்க. எப்படியுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸாம்ஷன்லாம் கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓரளவு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஓகே. செகண்ட் வந்து வேற ஏதாவது பேங்கிங் சப்போர்ட் ஏதாவது கொடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ. ஓகே. இப்போ அமெரிக்காவில் 3 monthsனா மேபி அதர் கண்ட்ரீஸில் 6 மாதம் இருக்கலாம். ஸோ அதுக்காக லாங்கர் எக்ஸ்போர்ட் கிரெடிட் வேணால் கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி எக்ஸிம் பேங்க் இருக்குது, அவங்களும் இன்னும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லோன்ஸ்லாம் தரலாம். ஓகே. அண்ட் டேர்ம்ஸ்லாம் ரோல் ஓவர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஏதாவது ரீபேமெண்ட் வந்து அது நெக்ஸ்ட் குவார்ட்டர் போஸ்ட்போன் பண்ணலாம் இந்த டைட் பொசிஷனுக்கு. என்னோட நினைப்பில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு குவார்ட்டர் ஆல்மோஸ்ட் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுடுத்து இந்த குவார்ட்டர்லேயே அதோட இம்பேக்ட் வந்திருக்கும். இது எப்படி இருக்குன்னா, இம்பேக்ட் சில கப்பல்களை பாதியிலே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க மற்ற கண்ட்ரீஸ்லாம். ஓகே. அமெரிக்கா போர்த்துக்குள்ளே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நான் ஐ திங்க் அந்த 50% குறைஞ்சிடும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. மோஸ்ட்லி 20% கிட்ட இருக்கலாம், இல்லை 15%லேருந்து 20% கூட இருக்கலாம். லாஸ்ட் டைம் நொமுராவுடைய ப்ரெடிக்ஷன் படி நவம்பர்ல அமெரிக்கா வந்து இந்தியா மீதான வரியை வந்து 25% குறைக்கும். 25% will be slashed and it will be brought into 25% அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது கூட கம்மியா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த ஜூன்ல வந்து நம்ம நெகோசியேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருந்த போது அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இன்னும் we are shortly reaching agreement. ஈவன் ட்ரம்ப் சொன்னாரு, இந்தியாவோட நீங்க எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த நெகோசியேஷன் பிரேக் ஆச்சு. ஓகே. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் 12%லேருந்து 15% லெவலில் இருந்தது அப்போ நம்மளோட அக்ரிமெண்ட். ஸோ அதுவே இப்போ டபுள் அப்படி பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ ஐ திங்க் 20% கீழே கூட வரலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நொமுரால சொல்லியிருக்கலாம், மேபி 25% வரும். இந்த 25% நான் பெய்டுங்கிறது எப்படி நான் எதிர்பார்க்குறேன். அதில் ஒரே ஒரு இன்னும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ எல்லா கண்ட்ரி மேலேயுமே ஒரு 25% டேக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே முன்னாடி என்ன அட்வான்டேஜோ அதே அட்வான்டேஜ் தான் இப்பவும் இருக்கும், காஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு கண்ட்ரி மேல 15%, ஒரு கண்ட்ரி மேல 19%, ஒரு கண்ட்ரி மேல 25% போட்டால் உங்களோட அட்வான்டேஜே போயிடும். இந்த குளோபல் மார்க்கெட்லலாம் எப்படின்னா, உங்க மார்ஜின் 5%, 10%, 20 அவ்வளோதான் இருக்கும். அங்கே வந்து 30% அப்படின்லாம் வராதாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ ஈவன் 5% டிஃப்ரென்ஸ் கூட நிறைய அடிபட்டு போயிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஷிப் லோடாக போகும், கண்டெய்னர் லோடாக போகும் அங்கெல்லாம். ஓகே. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணியோன்னு ஒரு குவார்ட்டர் வேணால் கஷ்டமாக இருக்கலாம். இன்னும் அனதர் அட்வான்டேஜ் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஓகே. இந்த குவார்ட்டர் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இங்கேயும் சரி, யூஎஸ்லேயும் சரி. ஓகே. அதனால என்ன ஆகும்னா, யூஎஸ் ஆர்டர்ஸ்லாம் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி இந்தியாவுக்கு மேலே. பட் இப்போ போனால் இந்த 50% டேக்ஸ் தான் வரும் அது. ஓகே. ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. ஓகே. நம்ம இல்லைன்னா செட் பேக் கொடுக்கணும், நம்ம ஒரு 25%, அதெல்லாம் ஹியூஜ் ஆகிடும். இப்போ $40 billion மேலே நீங்கள் 10% டேக்ஸ் கன்செஷன் கொடுக்கணும்னா கூட நான் இன்னும் $4 billion ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. அண்ட் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டர் செக்டர்ஸ் மட்டும் தர முடியாது நம்மளால். ஓகே. ஸோ ஈவன் தீஸ் பிரச்சனைலாம் இருக்கிறதுல அண்ட் எஸ்பெஷலி சில கமாடிட்டிஸ் இருக்குது பாருங்க, ஜெம் அண்ட் ஜுவல்லரி, கார்மெண்ட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவ். கொஞ்சம் ஏறினா கூட உடனே டக்குன்னு டிமாண்ட் குறைஞ்சிடும் அதெல்லாம். ஓகே. ஸோ இங்கே அனதர் அட்வான்டேஜ் மேனுஃபேக்சருக்கு என்னென்னா, இப்போ இந்தியாவிலையும் ஃபெஸ்டிவல் சீசன், பொங்கல் வரையில், இன்னைக்கு ஆச்சு பொங்கல் வரையில். ஸோ இங்கேயும் நல்ல இன்டர்னல் டிமாண்டும் இருக்கும், டொமஸ்டிக் டிமாண்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். சில அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காட்டன் இம்போர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 3 monthsக்கு இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாமல். ஸோ அது மாதிரி சில்க்குக்கு அலோவ் பண்ணலாம், டைமண்டுக்கு ஏதாவது கன்செஷன்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரி இண்டஸ்ட்ரி பை இண்டஸ்ட்ரி அவங்க ஏதாவது கன்செஷன்ஸோடு வரலாம். ஒரு 2 quarters நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். 1 to 2 quarters. 1 to 2 quarters நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த 6 monthsக்குள்ளே நம்ம சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஐ மீன் நியூ நார்மல்குள்ளே ஒருவேளை அந்த 50% நீக்க மறுத்தால்
அந்த நியூ நார்மலுக்குள்ள இந்தியா செட் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எல்லாமே 50%னா ஒரு எக்கானமிஸ்ட் சொன்னார் யூஎஸ்ல. நீங்க 25% மேல 50% போட்டாலும் ஒண்ணுதான், 100% போட்டாலும் ஒண்ணுதான். விற்க முடியாது உங்களால. ஓகே, அந்த ரேட்ல. பிகாஸ் அந்த அளவுக்கு மார்ஜின் எந்த கமாடிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 25 எப்படி தெரியுமா அட்ஜஸ்ட் ஆச்சு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல? எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு 10% தாங்கினாங்க, இம்போர்ட்டர்ஸ் ஒரு 5% தாங்கினாங்க, ஏதோ அட்ஜஸ்ட் ஆயிடுது. பட் கண்டினியூஸாக இருக்கும்போது அவங்க வந்து இவங்க விலையை குறைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அண்ட் கன்சியூமர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் விலையை குறைக்கணும்னு அவங்க கொஞ்சம் தாங்கிக்கணும்னு பார்ப்பாங்க அவங்க. ஓகே, ஸோ கன்சியூமர்ஸ் மேபி 5% எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம். பட் அவங்க 25% கொடுக்க ஒரு பட்ஜெட்டில் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் வந்து அது ஆல்ரெடி காமிக்க ஆரம்பிச்சுட்டு என்னாச்சு, சில அவுட்லெட்ஸ்லாம் வால்மார்ட் மூட ஆரம்பிச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு 100 யூனிட்ஸ் ஆல்ரெடி மூடிட்டுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது எந்த இடம்னா, சில லோ இன்கம் ஏரியாஸ் இருக்கும்ல, அங்கேருந்துலாம் வால்மார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிடும். ஏன்னா அங்கே வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியல இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ்லாம். ஸோ ஆல்ரெடி அங்கே அமெரிக்காவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இது இந்தியா மட்டும் இல்லையே, ஹோல் கண்ட்ரி, ஈவன் பிரேசி. இப்போ தான் பார்த்தேன் நான், நம்மளோட எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு வந்து யூஎஸோட டோட்டல் இம்போர்ட்ஸில் 3% தான். பட் மெக்சிகோ, கனடா, சைனாலாம் சேர்த்திங்கன்னா 50% மேலே அவங்களது. ஓகே, ஸோ அவங்களோட இம்பேக்ட் தான் நிறையா இருக்கும் நம்மளோட. ஓகே, அண்ட் மெக்சிகோக்கெல்லாம் ஒரு 25%லாம் போட்டிருக்காரு டேக்ஸு. மெக்சிகோலேருந்து ஈவன் வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாம் அங்கேருந்து தான் வருது, மெக்சிகோலேருந்து அவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் நிறையா இருக்கும். இன்னும் இந்த குவார்ட்டரில் வர ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்குன்னா, இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் எப்படி இதை வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த எஸ்சிஓ மீட்டிங் ஆனப்புறம் அவங்களோட பெசட் சரி அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2 கிரேட் கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து வந்து கலந்தாலோசிச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்காரு அவர். ஓகே, ஸோ இத்தனை நாளாக ரொம்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரொம்ப ஆல்மோஸ்ட் இன்சல்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது நேத்துமே கூட ட்ரம்ப்போட போஸ்ட்ல வந்து இந்தியா தான் நம்ம கிட்ட அதிகமா மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்களோட ட்ரேடில், நம்ம வந்து அவங்க கிட்ட இது பண்றோம், பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்ட்டு எப்பயும் தேங்க்ஸ் ஃபார் த அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே போடுவார். ஸோ அந்த யூஷுவலான வேர்ட்ஸ் அண்ட் யூஷுவலான ரெட்டாரிக், அந்த ரஃப்னஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டோன் டவுன் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸான அமெரிக்கன்ஸுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் பதிவு போட்டிருந்தார். கரெக்ட் பண்ணிட்டு நம்மள அந்த அளவுக்கு பிளேம் பண்ணல. அதாவது டாரிஃப் கிங் அப்படி இப்படின்லாம் ஒன்று சொல்லலை அவர். அண்ட் அனதர் திங் இஸ், ஈவன் இந்த எஸ்சிஓ மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா கூட அமெரிக்கா பற்றி அவ்வளோ அவங்க டிஸ்கஸே பண்ணல, அவங்கள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இன்னும் மாறலாம். பட் ப்ராப்ளம் இஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து நம்ம $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், $40 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம். சைனாக்கு நம்ம $120 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், $15 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம். அவங்களோட தான் கேப் நிறைய அவங்களுக்கு. நம்மளால சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதுதான் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட். பட் அது ஐ டவுட் இட், பிகாஸ் அவங்களோட நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லை நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து சீப் லேபர்லேருந்து எல்லாமே இருக்குது. யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் அது மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்கோப்பு. நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா பார்த்தா அந்த அளவுக்கு பர்ச்சேசிங் பவர் கிடையாது அவங்களுக்கு, டிமாண்ட். ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு ரீசெட்டிங் மாதிரி தான் இந்த லெவல்லையே. திருப்பி அந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் 2 குவார்ட்டர் ஆகுது. ஏன்னா இந்த கோவிட் போது என்னாச்சு, நம்மளுக்கு நம்பர் 2 குவார்ட்டர் மேலேயே பவுன்ஸ் ஆகிட்டோம். யூரோப்பில் 2 வருஷத்துக்கு மேலேயே எடுத்துருந்தது பவுன்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா அண்ட் ஸோ திஸ் இஸ் வேர் இட் இஸ் நோ. பட் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணும். ரொம்ப தோய்ந்து போகாமல் எல்லாமே போயிட்டுன்னு எடுத்துக்காமல் அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு. சைனா மாதிரி அவங்க டிசைட் பண்ணிடணும், ஓகே எனக்கு ₹1 லாபம் வந்து தான் விற்றுடணும், இவங்க பார்த்து இன்னும் 10% இருந்தால் தான் விற்பேன், 15% இருந்தால் தான் விற்பேன், மார்ஜின் இருந்தால் தான் விற்பேன்னு முடியாது. ஓகே, டக்குன்னு டேர்ன் ஓவர் பார்க்கணுமே தவிர இவங்க வந்து மார்ஜின் பார்க்க முடியாது இப்போது. ஓகே, ஸோ அவங்க ஃபேக்ட்ரியை ஓட்டின்னு இருக்கணும் இப்போது இன்னொரு 2 குவார்ட்டர், தென் தே வில் பவுன்ஸ் பேக். ஏன்னா இப்போ வந்து
50% வந்து 25% ஆக்கினா கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. இன்னொன்று எப்போதுமே என்ன ஆகுதுன்னா, இந்த சாங்ஷன்ஸ் அப்புறம் இந்த இதெல்லாம் வரும்போது, டாரிஃப்லாம் வரும்போது, நம்மளோட எஃபிஷியன்சியும் கூடும் அப்போ. நீங்க பார்ப்பீங்க எங்கெங்கெல்லாம் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு. ஃபிளாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. சப்போஸ் ஓவர் ஹெட்ஸ்லாம் கம்மியாகலாம். லாஜிஸ்டிக் காஸ்ட்ல எங்கேயா சேவ் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஏரியாஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க அது ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும்னு பார்க்கணும் அவங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை ஆப்ரேஷன்ஸ்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட்லேயோ ஓவர் ஹெட்ஸ்லேயோ நிறைய ஸ்கோப் இருக்குது. அது மாதிரி பார்த்தா அவங்களுக்கு. ஓகே, இதில் இந்த 40 நாடுகளை குறிவைத்து பண்ணுற மூவ்ன்றது ஓரளவுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம். இது எப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 15% இருக்குமா அமெரிக்காவுக்கு டோட்டல் எக்ஸ்போர்ட். 19%. 19 ஸோ டோட்டல்ல அமெரிக்கா 81% எல்லா இடத்துக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஓகே, 40 நாடுல வந்து 20 நாடு வந்து யூரோப்பே இருக்கலாம். ஓகே, அப்புறம் மிடில் ஈஸ்ட் இருக்கு. இல்லை, அங்கே ஸ்கோப் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட ட்ரேட் வித் யூரோப் அப்படின்றது ரொம்ப மார்ஜினலாக இருக்குது. யூகே கூட பெட்டராக இருக்குது, ஃப்ரான்ஸ் கூட ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. மித்த நாடுகள் யூரோப்பில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளுக்கிட்டையும் நமக்கு பெரிய ட்ரேட் இல்லை. ஆஸ் அ ஹோல் யூரோப் கூட ஒரு பல்க் நம்பராக தெரியுது. பட் கண்ட்ரிஸ் டு எக்ஸ்ப்ளோர் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியும். இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது இதில். ஓகே, இப்போ என்னாச்சு, ஈவோடு கூட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம் நம்ம. ஓகே, யூகேயோட போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதனால் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக பண்ணல. இப்போ இது கிரைசிஸ் உபயோகப்படுத்தி இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ கிரைசிஸ் தான். அவங்க கண்ட்ரிஸ் அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்னா ஃப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் ஏரோப்ளைன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஓகே, நம்ம வந்து கார்மெண்ட்ஸு, ஜுவல்லரிஸ், அந்த மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இன்னும் ஆட்டோமொபைல், அது மாதிரி மொபைல்ஸ் அண்ட் ஆல் பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட்ஸ் வேறு பண்ணலாம். பட் 2 பேருக்குமே இப்போ தேவைப்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுது. இப்படி பாருங்கள், நீங்கள் N-1 கண்ட்ரின்னு பார்த்தீங்க குளோபலி. ஸோ அவங்களுக்குள்ளே ட்ரேட் இப்போ அதிகரிச்சதுன்னா ப்ராபப்ளி அமெரிக்காவோட இம்பேக்ட் குறையலாம். பட் அதுக்கும் மினிமம் 1 to 2 குவார்ட்டர் ஆகும் அந்த இம்பேக்ட்லாம் தெரியுது. பட் இப்போ என்ன ஆகலான்னா, ஆல்ரெடி இப்போ திருப்பூர் கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அட்லீஸ்ட் ஒரு 30-40 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக போயிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் 70-80 கண்ட்ரீஸ் கூட சொல்லலாம். இன்னும் சில கம்பெனிஸில் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வெப்சைட்லாம் பாருங்க, வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு 70 கண்ட்ரீஸ்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இன்னும் மும்முரமாக பண்ணலாம். செகண்ட் திங் இஸ் கவர்மெண்ட்டும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோட மூலமாக. இன்னும் ஸோ தட் அவங்களும் அந்த டியூட்டிஸ்லாம் குறைச்சா நம்ம காம்படிட்டிவ் ஆகிடுவோம்ல அங்கே நம்ம கண்ட்ரீஸோட. அண்ட் அவங்களுக்கு நம்ம மார்க்கெட் ஆக்சஸ் வேணும். இன்ஃபேக்ட் அவங்க பார்க்கறது நம்ம மார்க்கெட் ஆக்சஸ் வேணும். ஸோ எப்படி அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கோ, நம்ம வி கேன் டெஃபினெட்லி டூ தட். அமெரிக்காவுக்கும் என்ன ஆதங்கம், அவங்களுக்கு என்ன, இதை வந்து நம்மள வந்து மார்க்கெட்டாக பார்க்குறாங்க. ஓகே, ஒரு 40-50 வருஷம் முன்னாடி நம்ம வந்து சேரிட்டி மாதிரி தான். நம்ம வந்து வேர்ல்ட் பேங்க்ல லோன் வாங்கியிருந்தோம், எங்கேயும் சேரிட்டி வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம வேர்ல்ட் பேங்க் லோன் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, வி ஆர் ஏ குளோபல் மார்க்கெட் நோ. அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு தேவைப்படுறது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அழகாக ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட்ஸ் போடணும் அவங்களோட. அண்ட் அதை இவங்க நல்ல மும்முரமாக உபயோகப்படுத்தினா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு. அண்ட் அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் ஆல்ரெடி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். டெல்லியில் நம்ம கார்மெண்ட் அசோசியேஷன் அவங்களாம் போனாங்க. சில நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தேன்னா ஜெர்மன் ஜுவல்லரி அவங்க எல்லாமே ஆல்ரெடி தேர் ப்ரோஆக்டிவ். அனதர் திங், ஜெர்மன் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் பெல்ஜியம் வழியாக தான் ஆகும். அங்கேருந்து அங்கே வந்து நம்ம குஜராத்திஸ் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. துபாயில் ஆல்ரெடி நம்ம மலையாளிஸ் இருக்காங்க அங்கே. ஓகே, ஸோ அது வழியாக கூட போகலாம் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன் சார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நாளை மறுநாள் நடக்க இருக்கிறது. 2 நாளில் நம்ம 4ஆம் தேதி ஒரு ஃபைனல் பிக்சர் கிடச்சிரும். ஜிஎஸ்டி பெருமளவு குறைக்கப்பட இருக்கிறது. இந்த நாடே வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டைரக்ட் ரிஃபார்ம் வந்து நடக்க இருக்கிறது. ஜிஎஸ்டி அப்படின்றதே ஒரு பெரிய இன்டைரக்ட் ரிஃபார்ம். அதில் வந்து இன்னும் டேக்ஸ் ரேட்டை டோன் டவுன் பண்ணி ஹையஸ்ட் டேக்ஸே வந்து 18% ப்ளஸ் செஸ் ஆன் ஃபியூ அப்படின்றது இருக்குது. அதை தாண்டி சிட் டேக்ஸ் தனியாக 40% வரைக்கும் இருக்க போகிறதா, டொபாக்கோ உள்ளிட்ட வைக்கலாம், எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் உள்ள வைக்கலாம் இருக்குன்னு
புரிஞ்சுக்க முடியுது. நான் இதில் கேட்கணும்னு நினைக்கிறது 5% அப்புறம் வந்து 18% அப்படின்னு உச்சபட்ச இந்தியாவின் மறைமுக வரியே 18% அப்படின்னு கொண்டு வருவதன் மூலம் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு கஜானால காசு குறைய வருமானம் குறைய போகிறது இன்டைரக்ட் டேக்ஸ் மூலியமா. ஜிஎஸ்டியில் நேற்று போன இந்த மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா 1,80,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்திருக்கு. லாஸ்ட் இயரை விட 6% இன்க்ரீஸ். எட் அது வந்து அந்த டேங்காய் நிற்குது 1,80,000 crore அப்படியே நிற்கிறத பார்க்குறோம். இந்த அமெரிக்க வர்த்தக போர் வந்து இப்போ ஒரு பக்கம் நடக்குது. எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஒரு கிரைசிஸில் இருக்காங்க. இதற்கான சொல்யூஷன் தான் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மா? இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலியமாக பொதுமக்கள் மட்டும் பயனடையாமல் தொழில்துறையினரும் பயனடைய இருக்கின்றனர். ஓவரால் பிக்சர் எப்படி இருக்கு சார்? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, மோடி 2 ட்ரை பண்ணுறாரு சொல்லிடுறேன் நான். மோடி வந்து நினச்சிருந்தா ஓகே மேபி ட்ரம்ப்போட கூட பேசியிருக்கலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் மும்முரமாக இறங்கி ஒரு நெகோசியேஷனுக்கு வந்திருக்கலாம். பட் நான் என்ன பார்க்குறேன், ட்ரம்ப் வந்து இது ஒரு வெப்பன் மாதிரி உபயோகப்படுத்தின்னு இருக்காரு. டாரிஃபை வெப்பனைசேஷன் சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், அது மாதிரி. ஓகே இவர் அதை யூஸ் பண்ணி நம்ம பவர் அசர்ட் பண்ண பார்க்குறாரு குளோபலி. ஓகே ஸோ அது வந்து நீயா நான் அப்படி போயிட்டு இருக்கேன் அந்த கண்டெஸ்ட். அண்ட் அதை உபயோகப்படுத்தி இப்போ இவங்களோடையும் இப்போ கோயலேஷன்லாம் வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா அவங்களோடலாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது. ஓகே இன்ஃபேக்ட் எல்லாருமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டு இருக்காங்க பாக்கி கண்ட்ரீஸ்லாம். ஓகே அண்ட் அமெரிக்காவுக்கும் தெரியும் நம்ம அவங்களோட இந்தியாவோட அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா பாக்கி கண்ட்ரீஸோட ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு. ஓகே இந்தியாவுக்கு வாங்க. இந்தியாவில் அவர் எப்படி பார்க்குறாருன்னா இதை உபயோகப்படுத்திட்டு நினச்சி இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு அவர். ஓகே இப்போ இந்த ரொம்ப நாளா யோசிச்சு இந்த ரிஃபார்ம்ஸ் அவர் 2014 அவர் வந்த உடன் என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் அவர் வரும்போது என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாக அவர் மீது இருந்ததோ இந்த வருஷத்துல பார்த்தோன்னா அவரோட 282, 303 வந்தப்போ கூட 2 கவர்மெண்ட்ல மெஜாரிட்டி வந்தப்போ கூட இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் பண்ணாருன்னு தெரியல. இப்போ வந்து மக்கள் கேட்கும் அனைத்தும் வந்து கொண்டிருக்கு. டைரக்ட் டேக்ஸ் ரிஃபார்ம் வந்துச்சு, இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்லயும் ரிஃபார்ம் வருது. இப்போ அடுத்ததான் நீங்க சொல்றீங்களோ அது இப்போ நீங்க ஒரு கணக்குக்கு சொல்றேன், உங்களோட மனக்கணக்கு. நம்ம ஜிடிபி $4 trillion வச்சு அப்படின்னா 4,000 லட்சம் கோடி. அதுல வந்து 40,000 கோடி தான் இந்த அஃபெக்ட் ஆக போகுது இந்த அமெரிக்கன் டாரிஃப்னால, யூஎஸ் டாரிஃப்னால. ஓகே $40 billion that is probably 1% or 0.1% or something. அதுக்காக வந்து ஜிஎஸ்டி மாற்றணும்னு தேவையில்லை. இவங்களுக்கு டைரக்டா அதை பெனிஃபிட் கொடுத்துருக்கலாம். அண்ட் இவங்கள எப்படியுமே எக்ஸ்போர்ட் டியூட்டி தான், அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிளைம் பண்ணலாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க. ஓகே ஸோ பட் ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் சொல்கிறேன், நம்மளோட மேனுஃபேக்சரிங் பேஸ் அதிகரிக்கும். இப்போ ஓகே மேனுஃபேக்சரிங் பேஸ் அதிகரிச்சுன்னா டொமஸ்டிக் டிமாண்ட்னால உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். உற்பத்தி செய்கிற இன்னும் காசு குறையலாம் இப்போது. ஓகே டொமஸ்டிக் டிமாண்டு நிறைய ஆகலாம். லாஸ்ட் டைமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போது யாராவது அடுத்த வருஷம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இப்போ வாங்கலாம். ஓகே ஜிஎஸ்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, லோனில் வாங்கலாம், லோன்லாம் அதிகரிக்கலாம். இப்போ லோன் வாங்கி இப்போ போகலாம். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் அடிபட்டு போயிடும். இந்த ஜிஎஸ்டி கன்செஷன்லேயே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகே இதில் சரியாயிட்டு அப்படின்னு வாங்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதல் மாதிரி வச்சுக்கோங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா டிமாண்ட்க்கு. ஸோ ஒன்று உங்களுக்கு விலை வந்து குறைஞ்சதுன்னா பேஸும் குறைஞ்சதுன்னா குளோபலியும் நீங்கள் காம்படிட்டிவ் ஆகிடுவீங்க. ஓகே லேட்டஸ்ட் இதனாலேயே ஒரு 5% எஃபிஷியன்சி கூட வருது வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷனில், இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோம்னா. ஓகே அதனாலேயும் நல்ல உற்பத்தியிலும் அதிகரிக்கலாம், நம்ம காம்படிட்டிவ்னஸும் அதிகரிக்கலாம். ரெண்டாவது எப்போதுமே கவர்மெண்ட்க்கு ஒரு திங்கிங், அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல, பட் நிறைய டைம் வந்து பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் குறைக்க ஹானஸ்டி லெவல், டிக்ளரேஷன் லெவல் அதிகரிக்கலாம். ஓகே ஜிஎஸ்டி இப்போவும் ஜிஎஸ்டி கீழே வந்திருக்க வேண்டியவங்க ஆனால் வராதவங்க இருக்கலாம் நிறைய பேர் இல்லையா. வெறும் 5% தானே, மேபி அவங்க வந்து எதுக்கு வேற ஹராஸ்மெண்ட்லாம் எடுத்துப்பானேன்னு கட்ட ஆரம்பிக்கலாம் அவங்க. ஓகே அதுபடி ஜிஎஸ்டி வரி கட்டாமல் ஏமாற்றி வந்தவர்கள் கூட ஜிஎஸ்டி வரி குறைவதன் மூலம் சரி டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள வந்துருவோம், நம்ம எதுக்கு ஏமாத்திக்கிட்டு என்னைக்கா ஒரு நாள் பிரச்சனையில சிக்கிக்கிட்டு அப்படின்னு வருவாங்க. கரெக்ட், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 5% வந்து ஓகே மேபி அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க. 18%, 28%னா யாருக்குமே அதிகமாக தான் இருந்தது அது. ஓகே
ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, இதனாலேயே கூட உங்களுக்கு ரெவென்யூ கலெக்ஷன் ஆகும், கண்டிப்பாக ஆகும் பாருங்க. இதே நான் சொல்கிறேனே, இப்போ எந்த இப்போ உனக்கு பஸ் சினிமா ஃபேரே ஏற்றிடுறான் உங்களுக்கு, ஓகே, ₹200 ₹300. மேபி ஒரு வாரம் ஷோ ஓடாமல் இருக்கலாம், 2 வாரம் ஷோ ஓடாமல் இருக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி ஓடத்தான் வரும், அதே ரெவென்யூ வந்துடும். ஸோ மேபி இந்த குவார்ட்டரில் அப்படியே இருக்கலாம் ரெவென்யூ நெக்ஸ்ட், பட் ஜான்வரிலேயும் திருப்பி ரெவென்யூ வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு, ஓகே, ஜிஎஸ்டியில். ஸோ நான் வந்து ரெவென்யூ கலெக்ஷன் பற்றி அவ்வளோ கவலைப்படலைன்னா ஓகே. பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு, இந்த மினிமம் லிமிட் ஃபார் ஜிஎஸ்டி சர்வீசஸ்க்கு கூட இன்னும் மேனுஃபேக்சரிங்லாம் 20 லட்சத்துலேருந்து 40 லட்சமோ இல்லை 50 லட்சமோ பண்ணினா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களாம் தப்பிச்சுப்பாங்க. இல்லை, அதனால தான் பெங்களூரில் லாஸ்ட் டைம் திடீர்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும், ஓகே. ஸோ அந்த குறைகள்லாம் கம்மியாகும். ஓகே, மேபி தென் 50 லட்சம் இருந்தது வச்சுக்கோங்க, ஓகே. அது அவங்க கனெக்ட் போடலாம். சப்போஸ் அதனால லட்சம் ஒரு 2000 கோடி லாஸ் ஆகுது, 5000 கோடி லாஸ் ஆகுது, 10,000 கோடி லாஸ் ஆகுதுன்னா அது கூட அவங்க விட்டு கொடுத்துடலாம், ஓகே. பிகாஸ் அதுக்காக நீங்கள் வந்து லட்சக்கணக்கான ட்ரேடர்ஸ்லாம் ஃப்ரீ ஆகிடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இது ஒரு ரிஃபார்மாக தான் பார்க்குறாரு அவர், ஓகே. அண்ட் இதுலேருந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வரும். இனிமேல் ஈஸ் ஆஃப் டூயிங் பற்றியும் பேசியிருக்காரு அவர், ஓகே. அண்ட் ஈவன் லோன்லாம் கூட தே மே டூ சம்திங் அவங்க, ஓகே. ஸோ அது ஒட்டுமொத்தம் லோன்னா இந்த இப்போ நிறைய ட்ரேடிங் கிரெடிட் வேண்டியிருக்கும் இப்போ, ஓகே. நீங்கள் நியூ மார்க்கெட்ஸ்லாம் போகும்போது ஒன்று உங்களுக்கு கிரெடிட் டேர்ம்ஸில் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கலாம், ஓகே. அண்ட் உங்களுக்கு சப்போஸ் அமெரிக்காவுக்கு உங்களுக்கு 15 days ஷிப்பிங்னா இன்னும் சவுத் அமெரிக்காவுக்கு இன்னும் லாங்கராக இருக்கலாம் உங்களுக்கு கிரெடிட்ஸ், ஓகே. ஸோ அதுக்கெல்லாமும் தே ஹேவ் டு அட்ஜஸ்ட் நவ். ஸோ தே வில் கம் அப் வித் லெண்டிங் பாலிசி ஃபார் தட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஐ திங்க் பெனிஃபிட் இருக்குன்னு தான் எனக்கு தோன்றுது. அண்ட் ரெண்டு எனிவே தே தொடலை சின் டேக்ஸ். இப்போ இன்னொன்று சொல்லிடுறேனே, இப்போ உங்களுக்கு மெயினாக வருது லிக்கர் டேக்ஸ் அண்ட் இப்போ பெட்ரோல் டீசல். கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, பப்ளிக்லி வந்து ஃபிகர்ஸ்லேன்னு சொல்கிறேன், க்ளோஸாகவும் இருக்காது, தவறாகவும் இருக்கலாம் நான் சொல்கிறது. அது எனி கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 1 லட்சம் கோடி கலெக்ஷன் வச்சுக்கோங்க, ஓகே. அதில் வந்து 40,000 கோடி வந்து லிக்கர், 40,000 கோடி வந்து பெட்ரோல், ஓகே. இப்போ 20% தானே பாக்கி எல்லாமே, ஓகே. அதில் தானே கொஞ்சம் குறையும் இல்லையா? அண்ட் இது ரெண்டு இவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது, ஸ்டேட்டுக்கும் கண்ட்ரோல் இருக்குல்ல அதில், ஓகே. ஸோ இட் ஓன்லி 20-25% மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக அவங்களுக்கு இதுலேருந்து தான் வருது. அவங்களுக்கு பாக்கியெல்லாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அந்த டேக்ஸு அதுலேருந்து தான் வருது அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு அதனால அவ்வளோ நஷ்டம் இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க ஏரியா இன்டாக்டாக இருக்கும், அவங்க எதை டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது இன்டாக்டாக இருக்கும். ஒன்லி திங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் பற்றி அவங்க கவலைப்படுவாங்க, ஓகே. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் ஐ திங்க் கலெக்ஷன் எஃபிஷியன்சி இருந்ததுன்னா டெஃபினெட்லி இது அட்லீஸ்ட் கீழே இறங்காமல் பார்த்துக்கலாம் டேக்ஸ் கலெக்ஷன். அண்ட் அனதர் திங் இஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 1.8 lakh crore 2 lakh crore வந்தால் போகிறோம் நம்மளோட பிளான்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு, ஓகே. ஒரு மாதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு 2 lakhs crore இன்னும் சமீபத்தில் வந்தால் போகிறோம், வி கேன் மீட் ஆல் அவர் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். சேலரிலாம் கொடுத்தது போக, கமிட்டட் எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுத்தது போக, நம்ம ஜிஎஸ்டி ஆரம்பிச்ச போது எவ்வளோ இருந்தது? 80,000 கோடி 80,000 கோடி தான் இருந்தது. ஆமா, இப்போ 1,80,000 கோடி, 1.2 lakh crore வந்து 1,20,000 கோடி வந்து. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, 1 லட்சம் கோடியே வந்து ஜிஎஸ்டி வசூல் தொட்டதை வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க. மறைமுக வரி மூலியமா 1 லட்சம் கோடி வருமானம் வருமா, இவ்வளோ கஜானா வருமா, ஜிஎஸ்டி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்னாங்க. பார்த்தா அது 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி வரைக்கும் போயிட்டு வந்ததை வந்து பார்த்தோம் நம்ம. டபுள் ஆயிடுச்சு. அதுவும் சில கஷ்டமான பீரியட்லாம் கூட அது வந்து அதிகரிச்சு. அதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி அதிகாரிகளை தான் தேங்க் பண்ணணும். அவங்க நல்ல சிஸ்டம்லாம் டைட்டன் பண்ணி நல்லா கலெக்ட் பண்ணி வச்சிரு. இன்னும் இந்த சிஸ்டம் இஸ் வெரி குட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள். ஸோ ஐ மீன் அதில் ஒன்றும் பெரிய கவலை இல்லை. பட் இதை வந்து கிரைசிஸை உபயோகப்படுத்திக்கிறான்னு பார்க்க முடியுமே தவிர இந்த அமெரிக்கா டேரிஃப் போட்டுருக்கு அதனால எதாவது பண்ணணும்னு நான் பார்க்கல அட்லீஸ்ட் இன்னும். இது அமெரிக்க டாரிஃப் அந்த 50% இருந்து ஃபியூச்சர்ல குறையும் பட்சத்தில் இதற்கு ஒட்டி எடுக்கப்பட்ட இந்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது டபுள் ஒரு ஹார்ஸ் பவரா மாறி
இந்தியாவுடைய ஜிடிபி growth as well as ஓவரால் growth வந்து இன்னும் புஷ் பண்ணல சார். ஏன்னா அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்டும் நார்மலைஸ் ஆகுது. வேறஸ் நம்ம இந்த நேரத்தில் செய்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது அப்போது பலன் கொடுக்க ஆரம்பிக்குதுன்றது ஒரு 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 2 இன்ஜின்ஸ் வந்து வண்டி ஓகே, எடுத்துட்டு போற இன்னொரு மாதிரி ஃபிகரும் தரேன். எங்கேயோ படிச்சேன். ஜிடிபி வந்து 1%லேருந்து 2% வரை அதிகரிக்கலாம். ஜிஎஸ்டி ரிஃபார்ம்லேருந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ரேட்ஸ். ஓகே, அப்படி பார்த்தா அதோட டர்ன் ஓவர் டேக்ஸ் உங்களுக்கு தானே வரப்போகுது, திருப்பி கவர்மெண்ட் தானே வரப்போகுது அந்த டேக்ஸஸ், இல்லையா? ம் ஸோ பிகாஸ் இது வந்து ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவ் எக்கானமி இது வந்து. ஸோ டெஃபினெட்லி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதுக்கு, யூனோ க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ வி மைட் டச் 8%. இன்னைக்கு இப்போவே பாருங்க எவ்வளோ 7.8 இருக்கும். 7.8% இமேஜின் ஜிடிபி 8.5 9லாம் போச்சுன்னா, ஓகே, உங்கள் ஜிடிபி கலெக்ஷன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் திருப்பியும் அதிகமாக தான் இருக்கும் அப்போ. ஓகே ஓகே, இது வெறும் ட்ரம்ப் டாரிஃப்காக பண்ணான்னா அப்போ நாளைக்கு 25% வந்துன்னா உடனே குறைச்சிட்டு திருப்பி ஏற்றிடுவாங்களா 28%? அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இல்லையா? பர்மனண்ட்டு சேஞ்ச் பண்ண மாட்டாங்களே, வெறும் டெம்பரரி ஃபேஸுக்காக ஒரு பர்மனன்ட் சேஞ்ச் கொண்டு வர மாட்டாங்கல்ல. மாட்டேன். ஸோ பட் இப்போ என்னன்னா, இப்போ ப்ராப்ளம் ஜிஎஸ்டி நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் ஒன்றா எடுத்துன்னு போனோம். இப்போ சில ஸ்டேட்ஸ்லாம் சொல்கிறது எங்களுக்கு லாஸ் ஆகும்னு. அவங்களோட தமிழ்நாடு ஆர்குமெண்ட்ஸ் கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்க கேரளா ஆர்குமெண்ட் எதுக்கு தெரியுமா அருண் சொல்றாங்க? எனக்கு குறைஞ்ச அமௌண்ட்டை நீ கொடுத்துரு அப்படிம்பாங்க நாளைக்கு. ஓகே, முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண போது சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க காம்பன்சேட் பண்ணாங்க, வாட் லாஸ் ஆஃப் ரெவென்யூ 5 இயர் பீரியடுக்கு நாங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ திருப்பியும் கேட்கலாங்க, ஏன்னா எனக்கு இதனால எவ்வளோ லாஸ் ஆச்சோ குறைஞ்சதோ ரெவென்யூ அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, பட் நார்மலி கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஐ திங்க் அவங்க வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் பாக்கி ப்ராஜெக்ட் சர்வீசஸ் அதில் போட்டுருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் போனால் எங்கேயும் திருப்பி ஃப்ரீ பீஸ்க்கு போகும், சேலரிஸ்க்கு போகும், இதில் தான் போகும். ஓகே, பிகாஸ் இன்னும் கூட கொடுக்கலாமே, அவங்களோட ஆதங்கமே என்ன, ஸ்டேட்க்கு இன்னும் கொஞ்சம் பணம் தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பீ கொடுக்கலாம்னு பார்க்குறாங்களே தவிர இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஸ்டேட் இட். ஸோ அதனாலேயே கூட கவர்மெண்ட் வந்து ஒரு டைட் ஃபிஸ்டட் அப்படிம்பாங்களே, அது மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரோலோடு எடுத்துன்னு போகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதை இன்னும் பப்ளிக் டெவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் இன்னும் ரெவென்யூ அப்படிம்பாங்க அதில். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் தான் அதுவும் தெரிஞ்சிடும். அதுவும் ஐ திங்க் மணி இஸ் பெட்டர் வித் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தேன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவேன் இப்போ அப்படி பார்த்தா. That's how it has become. Though முன்னாடி சொல்லுவோம் டீசென்ட்ரலைசேஷனுக்கு லோக்கல் கவர்மெண்ட் வரையில் போகணும்னு சொல்லுவோம் நம்ம, இல்லையா? லோக்கல் பாடிஸ் வரைக்கும். ஹெகடே இருந்த போது அது மாதிரி பண்ணிட்டார் கர்நாடகாவில். அவர் தான் ஃபர்ஸ்ட் அது பண்ணார். ஓகே, அவங்களுக்கு டெலிகேஷனும் கொடுத்து பவர்ஸும் கொடுத்து ஃபைனான்ஸும் கொடுத்தார். இப்போ பாருங்க, இந்த பிபிஎம்பியில் எங்கேயோ படித்தேன், 18 வருஷம் கழிச்சு இட்ஸ் கெட்டிங் ஸ்பிளிட் அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு 3-4 பிபிஎம்பி. பட் இந்த 18 வருஷத்துல 2 எலெக்ஷன் தான் நடந்துதான் பிபிஎம்பியில. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எங்க உரிமைன்னு சொல்றாங்கல்ல, அப்போ வாட் அபவுட் லோக்கல் கவர்மெண்ட் உரிமை எல்லாம் அப்ப யார் பேசுறது? Isn't it? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ் அஹெட். நாளைக்கு நாளான்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 3-4ஆம் தேதிகளில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஸோ நம்ம திருப்பி அந்த நல்ல நியூஸ், நல்ல செய்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடக்கிற இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம அன்னைக்கே திருப்பி கூட சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப முக்கியமான விளக்கங்களை உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக சொன்னதுக்காக மிக்க நன்றி. மேபி இன்னும் ஒரு வாரத்தில் அமெரிக்காவில் இன்னும் கூட சில சமிக்கைகள்லாம் வரலாம், பார்க்கலாம், சிக்னல்ஸ் வரலாம். இது கூட சேர்ந்து நல்ல நியூஸும் சேர்ந்து கூட அந்த நல்ல நியூஸும் வரலாம். கரெக்ட், வரலாம். ஏன்னா இந்த எஸ்சியோட இம்பாக்ட் இருக்கும், அதோட இம்பாக்ட் இங்க அடிச்சா அங்க வலிக்குன்ற மாதிரி. இப்போ என்னாச்சா ரிவர்ஸ் ஆயிடுச்சு, உல்டாவாயிடுச்சு. அது இன்னொரு தடவை பேசலாம் என்னாச்சு இதெல்லாம். இப்போ மல்டி போலார் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, நம்ம இன்னொரு இப்போ பார்த்து இப்போ ஜெலன்ஸ்கி சொல்றாரு, அமெரிக்கா சொல்றாங்க, ஐ மீன் பாக்கி கண்ட்ரிஸ் மோடி நினைச்சா சால்வ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க சூப்பர் பவர். நம்ம ஒன்றும் சொல்லிக்கலையே, அவங்க தானே சொல்றாங்க, இல்லையா? மோடி என்னைக்குமே சொல்லிக்கல நான் சால்வ் பண்றேன் யுக்ரைன் ரஷ்யா பவர். பட் இப்போ அவர் போறதுக்கு முன்னாடி யுக்ரைன்லேருந்து கால் வருது, இவரும்
புட்டினை தனியாக பார்க்குறாரு. ம். ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஃபாரின் என்ன நடக்கிறது. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.